ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ். நான் கோழிக்கடை வச்சுருக்கிறேன். இப்போ கோழி வந்து கொஞ்சம் வேகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கப்போல நான் பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்கிறேன். சப்போஸ் மறந்துருச்சுன்னா அதுக்கு என்ன பலன், அது என்ன ரீசன் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லணும். சப்போஸ் மறந்துட்டேன் அப்படின்னா அதுக்கு உண்டான இது எனக்கு பதில் சொல்லுங்கள். இந்த சகோதரர் வந்து என்ன கேள்வி இருக்கிறான்னு பாருங்க. ஒரு கோழிக்கடை வச்சிருக்காராம். கோழிக்கடை வைத்திருக்கும் பொழுது ஒரு கோழினா கரெக்டாக பிஸ்மில்லா அறுத்து பண்ணலாம். நிறைய கோழி அறுக்கும் சமயத்துல வந்து மறந்துட்டு பிஸ்மில்லா சொல்லாம கோழி அறுத்து போடுறேன். நான் பிஸ்மில்லா சொல்லி தான் அறுப்பேன். ஒரு 100 கோழி அறுக்கும் பொழுது ஒரு 2 கோழி அறுக்கும் போது பிஸ்மில்லா சொல்ல மறந்துடுறேன். அப்படி மறந்து நான் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுத்து விட்டால் அந்த கோழி ஹலால் ஆகுமா? அதை நான் விற்கலாமா, திங்கலாமா, அல்ல தூக்கி தெருவில் போட்டுறதா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, இஸ்லாமிய ஒரு அடிப்படை, இதுல கருத்து வேறுபாடே இல்லாத அளவுக்கு ஒரு முடிவுக்கு வர அளவுக்கு இது தீர்ப்பளிச்சிடலாம். இதுல என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்த வேலன் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிதான் அறுக்கணும் என்பது சட்டம். ஆனால் மறதிக்கு இஸ்லாத்துல எதுக்காவது கேள்வி உண்டா? இவர் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு, அல்லாஹ்வை நம்பக்கூடியவராக இருக்கிறாரு. அல்லாஹ் அல்லாதவர் பேரை சொல்லி அறுக்கக்கூடியவராகவும் இது இல்லை. எந்த கோழியாரை அறுத்தாலும் அல்லாஹ் பேரத்தான் சொல்லி அறுப்பாரு. அப்படியான ஒருத்தருக்கு வந்து ஒரு நாள் மறதியாக அந்த அந்த பிராணியை அறுத்துட்டாருன்னு சொன்னா அவர் வந்து அந்த அல்லாஹ்வுடைய பேரை சொல்லல என்கிற குற்றவாளி ஆக மாட்டார். அது ஹலால் இல்லைன்னு ஆகிறாரு. ஏன்னு கேட்டா அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல நமக்கு ஒரு துஆவை கற்று தர்றான். ரப்பனா, இறைவா, லா துஆஹிதுனா, எங்களை நீ பிடிக்காத, இன் நசீனா, நாங்கள் மறதியாக ஒன்றை செய்தால், அவ் அஸ்தனா, தவறுதலாக ஒன்றை செய்தால் எங்களை நீ பிடிக்காத என்று நம்ம துவா செய்ய சொல்றான். இந்த துவா செஞ்ச உடனே அல்லாஹ் சொல்லுவானா, கது ஃபால்து, நீ சொன்னபடி நான் செய்கிறேன். இந்த துவாவை கற்று தந்து விட்டு இந்த துவாவை நம்ம ஓதும் போது அல்லாஹ் என்ன செய்வானா, கது ஃபால்து, ஆம் அப்படியே செய்கிறேன். நீ தவறாக செய்தால் உன்னை பிடிக்க மாட்டேன், நீ மறதியாக செய்தால் உன்னை பிடிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு வருது. அப்ப அல்லாஹ் வந்து 2:286 வசனத்தில் சொல்ற இந்த வசனத்தின் பிரகாரம் நாங்கள் மறதியாக ஒன்றை செய்தால் நீ பிடிக்கிறாத, தவறுதலாக ஒன்றை செய்தால் ஒரு கல்லை விட்டு எறிகிறோம், ஒரு மாம்பழத்தை நோக்கி எறிகிறோம். அது மாம்பழத்துல போறதுக்கு பதிலாக ஒருத்த மண்டையில விட்டால் செத்து போயிட்டான், மூசனாக்கு ஒரு குத்து விட்டாலும் செத்து போயிட்டான். இதுக்கு எல்லாம் பிடிக்காத செய்வான், பிடிக்க மாட்டான். நம்ம நோக்கம் வந்து மாம்பழத்தான் அடிச்சோம், அது குறித வரி போயோ அதை பற்றி ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஒரு ஆள் மேல பட்டு ஒரு ஆள் இறந்துட்டாரு என்று சொன்னால் இந்த தவறுதலான ஒரு கொலைங்கிற விஷயத்துக்கு கொலை குற்றம் வராது. நஷ்டஈடு அது மாதிரி விஷயம் கொடுக்கணும், அது தனி விஷயம். அது மாதிரி ஒரு நோன்பு வைத்திருக்கான் ஒருத்தன், நோன்பு வைத்து கொண்டு மறந்துட்டு சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டா நோன்பு இருக்குமா ஒருத்தனுக்கு? சாப்பிட்டா முடிஞ்சு வச்சிட எல்லாமே. அவன் பாட்டு நோன்புங்கிற யாவமும் இல்லாம வயிறு குடைக்கு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நினைக்கிறான், ஆகாரம் நோம்புல அப்படிங்கிறான். இப்ப வாந்தியா எடுக்கணும் இல்ல, அவன் நோன்பை தொடரட்டும். ஒருவன் மறதியாக நோன்பு வைத்து சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னால் அவன் நோன்பை தொடரட்டும். ஏனென்றால் அவனுக்கு அல்லாஹ் உணவளித்திருக்கிறான், உணவு கிஃப்ட், அவனுக்கு போனஸ். நோம்புக்கு நோம்பு நன்மையுமாச்சு, நோம்புல திண்டு விட்டு அவன் நோம்பு நன்மை கிடைக்குது, அது அல்லாஹ் கொடுத்த அருள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்ப சாப்பிட்டால் நோம்பு முறிவுங்கிறது பொதுவான சட்டம். மறதியா செஞ்சா எப்படி முடியாது. நோம்பு முறிக்கிற காரியம் தான் அது. அதே மாதிரிதான் கோழி அறுக்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லி தான் அவர் அறுப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆபத்துல ஒரு 100கணக்கான கோழி அறுக்கும் பொழுது 1-2 விட்டும்னு சொல்றாருல, அப்படி விடலாம், விடுவதற்கு சான்ஸ் இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த கோழியை தூக்கி என்ன செய்ய வேண்டியதில்லை, போட வேண்டியது கிடையாது, ஹராம்னு சொல்ல வேண்டியது இல்லை, அது வந்து ஹலால் தான். இன்னும் சொல்ல போனா புகாரியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா 2057வது ஹதீஸ். அதே ஹதீஸ் 5507 வருது. 5507 வச்சுக்கிடுவோம். 5507வது ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு சாரார் ரசூலாட்ட வர்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சில பேர் எங்களுக்கு மாமிசத்தை தர்றாங்க. அவங்க யாருன்னு கேட்டா புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க, புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள். இந்தாங்க ஆட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி நிறைய கொண்டாந்து எங்கள்கிட்ட தருகிறார்கள். ஆனா இங்க புதுசா வந்ததுனால இந்த இஸ்லாமிய சட்டத்தெல்லாம் விளங்கி கரெக்டா பிஸ்மில்லா அல்லாஹ் ஒரு சொல்லி அறுத்திருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. முஸ்லீம் தான் தர்றாங்க, புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள். அவங்க வந்து அல்லாஹ்வுடைய பேர் நான் நதிரி துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி அம்லா, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை, அதை நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சம்மு அலைஹி அன்தும் உக்குலுஹு,
நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, அவ்வளவு. நீங்க அதன் மீது பிஸ்மில்லாவை சொல்லிவிட்டு சாப்பிடுங்கள். அப்ப இந்த இறைச்சி வந்து அவர்கள் அறியாமையின் காரணமாக பிஸ்மில்லா சொல்ல மறந்திருப்பார்கள் என்று கேள்வி கேட்கும் பொழுது, அப்படின்னா நீங்க பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. ஒரு அறியாமையின் காரணமாக அதை சொல்லவில்லை என்றால், மறதியின் காரணமாக சொல்லவில்லை என்று சொன்னால், அப்ப வந்து என்ன செய்யல, ஒரு அல்லாஹ்வுடைய பேரை ஏன் சொல்லல, சொல்லக்கூடாது சொல்லாம இருந்தா தானே குற்றமாகும். அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, மனசு பூரா பிஸ்மில்லா சொல்லணும்னு இருக்குது. அப்படித்தான் 98 கோழி அறுத்தாரு. அவரு அது அல்லாஹ் பேரை சொல்லக்கூடாதுன்னு 98 அறுத்திருக்க மாட்டாரு. 2 கோழி மட்டுமே மறந்துட்டாரு, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது அப்ப எப்பவுமே அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி 100 கோழி விட்டுருவோம், நம்ம எப்பவுமே அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான் அறுப்போம். ஏதாவது ஒரு நாள் பிஸ்மில்லா சொல்லாம அறுத்துக்கிட்டோம், வேணும்னு இல்லை மறதியா அறுத்துட்டோம். அறுத்து முடிச்ச பிறகு யாகம் நம்ம பிஸ்மில்லா சொல்லல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறதியாக நீங்கள் அப்படி செய்தீர்களே ஆனால் அதுக்கு என்ன இல்லை, குற்றம் வராதுங்கிற காரணத்தினால அந்த கோழி வந்து அது ஹலால்ல தான் வரும். நீங்க புகார் 5507 ஹதீஸையும் பாருங்க, பக்கராவுல 2வது சூறாவுல 286வது வசனத்தையும் பாருங்க. இதுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு தெளிவு கிடைத்து விடும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு.